வணக்கம். இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 29. கோவிலிலிருந்து விஷ்ணுவும் எழிலுமாக மாலையுடன் வெளிவர அவர்களின் பொருத்தத்தை பார்த்து பல கண்கள் மனதார வாழ்த்தியது. "ஏ எழிலு, உங்க ஐயன் எப்ப ஊர்லேருந்து வர்றாக? இன்னும் ஒரு வாரத்துல வந்துடுவாங்க பாட்டி" என்றாள் எழில். எழிலிடம் பல பேர் வந்து பேசுவதால் விஷ்ணு அவர்களிடம் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக பூப்பான். ம், இவங்க யார் தெரியுமா என்று எழில் அந்த 80 வயது முதியவரை காட்டி கேட்க, தெரியல எழில், தெரியல எழில் என்றான் விஷ்ணு. ஆமா, எப்படி தெரியும்? அவங்க அப்பந்தான் எங்களை எல்லாம் இவன் கண்ணில் காட்டாம பட்டணத்திலேயே கடத்தி கொண்டு போய் வச்சிட்டான்ல என்று சொல்ல விஷ்ணு குழம்பினான். அவனின் சிறு வயதிலேயே சுந்தரபாண்டியனின் பெற்றோர் இறந்தது அவன் நினைவில் இருந்தது. இது யாராக இருக்கக்கூடும் என்று யோசிக்க, ரொம்ப கஷ்டப்படாத, உங்க அப்பாவோட சித்தி. வா, அவங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் என்று எழில் கூப்பிட இருவருமாக அந்த பெண்மணியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றனர். ம், நல்லா இருங்க. என்ன பேராண்டி, எழில் உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாளா என்று கேட்க, எங்க பாட்டி, எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன் படிக்கிறேன்னு புத்தகத்தை தூக்கி கையில வச்சுக்கிறா. என்னை கிட்ட கூட விட மாட்டேங்கிறா. என் சுண்டு விரல் கூட பட்டதில்ல. அதை விடுங்க, அவளுக்கு சாப்பாடு கூட நான் தான் சமைச்சு போடுறேன்னா பாருங்களேன் என்று விஷ்ணு புலம்ப, எழில் அவனை பார்வையாலே எரித்து கொண்டிருந்தாள். இது என்னடி கூத்தால இருக்கு? இப்படி என் பேரனை காய போட்டு அப்படி என்ன பொல்லா படிப்பு படிக்கிறா? தம்பி வாட்ட சாட்டமா என்ன கலையா இருக்கு? தம்பி, இந்த சிரிக்கு போனா போறா. நீங்க பேசாம என் மகாவலி பேத்தியாவ கட்டிக்கிறீங்களா? பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீங்க நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. என்ன சொல்றீங்க என்று விஷ்ணுவின் முகத்தை பார்த்து ஆர்வமுடன் கேட்க, எழிலுக்கு கோபம் தலைக்கேறி இருந்தது. ஏ கிழவி, நான் யார் பேத்தியா தெரியும்ல? எங்க அப்பத்தாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன், உன்னை அப்படியே தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும் என்றாள் எழில். ம், அப்படி ரோஷம் இருக்கிறவ இன்னும் 10 மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்து கட்டடி பார்க்கலாம். ம், எங்களுக்கு தெரியும் எப்ப பெறணும்னு. நீ பேசாம மேல போய் சேர்ற வழியை பாரு. ம் என்று எழில் சொல்ல, விஷ்ணு வாய் வரை வந்த புன்னகையை அடக்கி அவர்கள் அவர்கள் சண்டையை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் உன்னை சொல்லணும். உன்னை யார் இந்த கிளவிட்டு போய் இதெல்லாம் சொல்ல சொன்னது? வா போலாம் என்று செல்ல போக, தம்பி, இந்த சண்டைக்காரிய வேகமா கழட்டி விட்டுட்டு வாங்க. என் பேத்தி உங்களை நல்லா வச்சுக்கிடுவா என்றபோது எழில் அவன் கைகளை பற்றி நகர முயற்சிக்க, பாட்டி, பேத்தி பேரனன்னு சொல்லவே இல்லையே என்று விஷ்ணு குறும்புடன் கேட்க, எழில் அவன் காலை வாகாக மிதிக்க, ஆ என்று அலறிய விஷ்ணுவை எழிலின் கரங்கள் தரதரவென்று கூட்டத்தில் இருந்து இழுத்துச் சென்றது. பாட்டு கச்சேரி, சீரியல் லைட், பஞ்சு மிட்டாய், கற்பூர நாகியே என்ற பாடலொலி, அலறும் வானவெடிக்கை என்று மக்கள் திரள் சந்தோஷத்தில் மூழ்கி நிற்க விஷ்ணுவிற்கு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. அனைத்தையும் ரசித்து இருவருமாக பைக்கில் 11 மணிக்கு வீடு நோக்கி பயணிக்க தொடங்கினர். சில்லென்ற காற்றை கிழித்து அந்த வாகனம் பறக்க, எழிலும் குளிரின் சீற்றத்தையும் வேகத்தையும் தாளமாட்டாமல் விஷ்ணுவோடு ஒன்றிக் கொண்டாள். வீட்டை அடைந்த பின் எழில் தன் அறை நோக்கி செல்ல போக விஷ்ணுவின் ஏக்கப் பார்வை அவளை தொடர்ந்தது. அவன் பார்வை அவளை கொன்ற போதும் வலுக்கட்டாயமாக தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டாள். அவள் செல்ல போக, எழில், நான் எங்க படுக்க என்று விஷ்ணு பாவம் போல் கேட்டான். இது என்ன கேள்வி? உங்க லக்கேஜை தான் அந்த ரூம்ல வச்சாச்சுல, அங்க போய் தூங்க வேண்டியது தானே என்று எழில் மிடுக்காக கூற, சரிதான். ஆனா அப்ப கோவில்ல பாட்டி உன்னை ரொம்ப அவமானப்படுத்திருச்சா? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருச்சு. அதான் பாட்டி கண் முன்னாடி என்று இழுக்க, பாட்டி கண் முன்னாடி என்று எழில் அழுத்தி கேட்க, அவங்க கண் முன்னாடி உன்னை அம்மாவாக்கி சபதத்துல ஜெயிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் என்று அவன் சொல்ல வந்த செய்தியை சொல்ல, புல்ஷிட், அந்த கிழவிக்கும் வேற வேலை இல்லை, உனக்கும் வேற வேலை இல்லை. குட் நைட் என்று எழில் அவள் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அவள் முகம் அவன் பேச்சில் குங்குமமாய் சிவந்திருந்ததை மறைக்கத்தான் அவன் பார்வையில் இருந்து தப்பி ஓடினாள். எழிலுக்கு தெரியும், அவள் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவள் அவன் வசமாகிக் கொண்டிருக்கிறாள் என்று. அதற்காகத்தான் அவளின் ஏக்க பார்வையை தாளமாட்டாமல் அவள் அறைக்குள் புகுந்து கொண்டாள். மறுநாள் விஷ்ணு காலையிலே எழுந்திருந்தான்.
அன்று திருவிழாவின் கடைசி நிகழ்வாக பூக்குழி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை வேடமிட்டு வந்து அம்மனுக்காக வீடு வீடாக வசூலித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் வரும் பணத்தில் விறகு வாங்கி பூக்குழிக்குள் போட வேண்டும். அது அவர்களின் ஊரின் வழக்கம். இதெல்லாம் மீனாட்சி அவனிடம் கதையாக சொல்லி கேட்டதோடு சரி. இன்றுதான் நேரில் பார்க்கிறான். பின் எழிலும் தயாராகி வர, எழில் வர்றியா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம் என்று விஷ்ணு ஆசையாக அழைத்தான். முதலில் மறுக்க நினைத்த எழில் அவனின் ஆவல் அவன் கண்களில் தெரிய எழிலும் ஒத்துக்கொண்டாள். எழில் சுடிதார் அணிந்து தயாராகி வர, எழில் சைக்கிள்ல போலாமா என்றான். எழில் ஒரு நிமிடம் தயங்கி நின்றாள். அவளுக்கு அன்றைய கசப்பான நினைவு வந்து ஆட்கொள்ள அவள் வேதனை புரிந்தவன், எழில், நாம திரும்பி வரும்போது நிச்சயம் நீ சந்தோஷமா தான் வருவ. நாம ஒரு நல்ல அனுபவத்தோடு தான் திரும்பி வருவோம். என்னை நம்பு எழில் என்று விஷ்ணு சொல்ல, ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட எழில், ஃபைன் போலாம் என்றாள். பின் இருவருமாக சைக்கிளில் பயணிக்கத் தொடங்க விஷ்ணு அவர்கள் முன்பு சென்ற இடங்களுக்கு அவளை அழைத்துச் செல்ல கூறினான். முதல் நாள் எழில் காட்டிய ஒதுக்கம் இப்போது அவளிடம் மெல்ல குறைந்திருந்தது. எழிலும் இப்போது விஷ்ணுவிடம் சரளமாகவே பேசத் தொடங்கியிருந்தாள். அதையே சாக்காக வைத்து விஷ்ணு அவளிடம் இன்னும் நெருங்கி வர முயற்சித்த போது அவள் முறைப்பை பரிசாக பெற்றும் அயராது அடுத்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இருந்தான். பின் எழில் அவனை சுந்தரபாண்டியன் பிறந்து வளர்ந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். விஷ்ணுவிற்கு சரியாக நினைவு இல்லாத போதும் 2 அல்லது 3 முறை அவனின் தந்தையோடு கைகோர்த்து வந்த நினைவு மட்டும் வர, அவனையும் அறியாமல் அவன் உள்ளம் தந்தையின் நினைப்பில் ஆழ்ந்திருந்தது. பழைய வீடு என்றாலும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்தது. யார் எழில் இங்கே வந்து சுத்தம் செய்வா என்று விஷ்ணு ஆச்சரியமாக கேட்க, தாத்தா பாட்டி இறந்த அப்புறம் எங்க அப்பா தான் ஆளை விட்டு பராமரிக்க சொன்னாங்க. உட்கார் விஷ்ணு, நான் இப்ப வந்துறேன் என்று எழில் உள்ளே செல்ல, விஷ்ணு அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பழைய போட்டோக்களை வியந்து பார்த்து கொண்டிருந்தான். அதில் சிறு வயதில் சுந்தரபாண்டியன் கம்பீரமாக நிற்க, அந்த புகைப்படத்தில் சுந்தரபாண்டியனின் சாயலில் 80% அவன் சாயலோடு ஒத்துப்போயிருந்தது. இந்தாங்க காஃபி என்று ஒரு பெண் குரல் அருகில் கேட்க, விஷ்ணு யாரென்று பார்க்க, அங்கு ஒரு 20 வயது மதிக்கத்தக்க பெண் காஃபி கோப்பையை நீட்டிக்கொண்டே வெக்கத்தை மறைப்பதாக எண்ணி தலை குனிந்து பெருவிரலால் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். சாரி, யார் நீங்க? எனக்கு காஃபி வேண்டாம் என்று விஷ்ணு கூற, அப்ப பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா என்று அவள் கேட்க, தட்ஸ் ஓகே, இப்ப நான் எதுவும் குடிக்க மாட்டேன், நீங்க யாருன்னே சொல்லலையே என்று விஷ்ணு புரியாமல் கேட்க, அவர்களையே பார்த்து கொண்டிருந்த எழில் ருத்ரமாதேவியாகி வர, நான் இனிமே எழில் அக்காவுக்கு தங்கச்சி முறை என்று வெக்கத்துடன் அவள் துள்ளி ஓட, எழில் யார் இந்த பொண்ணு என்று விஷ்ணு எழிலின் முகத்தை கவனிக்காமல் கேட்க, அதான் சொல்லிட்டு போறாளே எனக்கு தங்கச்சி முறைன்னு, உங்களுக்கு புரியலையாக்கும் என்று கோபத்தை அடக்கி வார்த்தைகளை வீச, நேத்து நம்ம கோயில்ல பார்த்தோம்ல, அந்த பாட்டியோட பேத்தி. ஓ, நம்ம பாட்டியா என்று விஷ்ணு குறும்புடன் கேட்க, பரவாயில்ல எழில், வர வர எனக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும் போல என்று காலரை தூக்கி கொள்ள, நினப்புதான், வேமாவா, நேரமாவது என்று எழில் விரட்டினாள். பின் வீட்டை பூட்டிவிட்டு இருவருமாக சைக்கிளில் பயணத்தை தொடர்ந்தனர். பின் அவர்கள் சக்திவேலின் மாந்தோப்பை நெருங்க, நிஜமாவே இது உங்க தோப்பா? இல்ல, உனக்கு எப்பவுமே திருட்டு மங்கா தானே ரொம்ப பிடிக்கும், அதான் உங்க தோப்பான்னு சந்தேகமா இருக்கு என்று விஷ்ணு கேலி பேச, எனக்கு எப்பவுமே திருட்டு மங்கா தான் ரொம்ப பிடிக்கும். ஐயையோ, அதுக்காக போன முறை மாதிரி காவக்காரன் விரட்ட விரட்ட என்னால எல்லாம் ஓடி வர முடியாதுப்பா என்று விஷ்ணு பயந்தது போல் கூறினான். அப்படியா, இவ்வளோதான் உங்க தைரியமா? நான் ஒருவேளை மாசமா இருக்கிறப்ப கேட்டா என்று எழில் ஓர் ஆர்வத்தில் கேட்டுவிட்டு தன் இதழ்களை கடித்துக்கொள்ள, என்ன என்ன எழில் கேட்ட என்று விஷ்ணு அவளை மறித்து நின்று கேட்க, ஒன்னில்லையே என்று எழில் மறுக்க, ஏய் மறைக்காத ப்ளீஸ் எழில், சொல்லு என்று விஷ்ணு தூண்ட, அவனின் பிடிவாதம் உணர்ந்த எழில் வேறு வழியில்லாமல் சொல்லத் தொடங்கினாள். இல்ல, நான் ஒருவேளை கர்ப்பமா இருக்கிற போது கேட்டா கூட இப்படிதான் யோசனை பண்ணுவியான்னு கேட்டேன் என்றாள் எழில். விஷ்ணுவின் முகம் எங்கும் ஆனந்தம் மின்ன, அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கட்டும் எழில், தோப்புக்காரன் என்னை கட்டி வச்சு அடிச்சாலும் பரவாயில்லன்னு உனக்காக எல்லா மாங்காயும் பறிச்சுட்டு வந்துடுவேன் என்று விஷ்ணு கண்ணில் கனவுகளுடன் அவள் முகத்தை ஆர்வமாக பார்க்க,
எழிலுக்கு அவனின் பார்வை அவள் முகத்தை குங்குமமாக சிவக்கச் செய்தது. அவன் பார்வை பொறுக்க முடியாத எழில் அவனை கடந்து செல்ல அவர்கள் கிணறருகில் வந்திருந்தாள். அங்கு ஒரு தாமரைப்பூ அழகாக பூத்திருக்க எழிலுக்கு அந்த தாமரை பறிக்க வேண்டும் என்ற ஆசை கொன்றது. எழில் நில்லு, சொல்லு, உனக்கு எத்தனை மாங்காய் வேணும் என்று விஷ்ணு கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு அந்த தாமரை பூ தான் வேணும், ப்ளீஸ் விஷ்ணு அதை பறிச்சு தரியா என்று எழில் ஆசையாக கேட்க, தாமதிப்பானா அவள் நாயகன். எழில், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, கிணத்துல ஆழம் அதிகம் இல்லைல்ல என்று விஷ்ணு கேட்க, சேச்ச, ஆழமே இல்லை, 4 படி அளவு தண்ணி அவ்வளோதான் என்று எழில் விளையாட்டாக சொல்லி முடிக்க, விஷ்ணு அந்த ஆழமான கிணற்றுக்குள் குதித்திருந்தான். தண்ணீர் வெளியில் சிதற அவன் தண்ணீருக்குள் பாய்ந்திருந்தான். விஷ்ணு, நடிச்சது போதும், வெளியில வா என்று எழில் சொல்ல, விஷ்ணுவின் கைகள் மட்டும் வெளியில் வர சில நிமிடங்களில் கிணற்றுக்குள் எந்த சலசலப்பும் இன்றி அமைதியானது. விஷ்ணு, போது விளையாண்டது, வேமா மேல வா, எனக்கு பயமா இருக்கு என்ற போது எழிலுக்கு லேசான பயம் எட்டி பார்த்தது. ஆனால் அவனிடம் எந்த பதிலும் வராமல் போக எழில் அதிர்ந்து நின்றாள். நன்றி நேயர்களே. இனி அடுத்த பகுதி வியாழன் அன்று தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.